guys, welcome to my channel Padma Home Fashion. இன்னைக்கு என்ன பார்க்க போறீங்க பாத்தீங்கன்னா அவ்ளோ வெச்சிட்டு ஒரு ஸ்வீட் தான் வந்துட்டு செய்ய போறேன். அது எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். லட்டு தான் பண்ண போறேன் நான். அவல் லட்டு அது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டவ் பத்த வச்சுக்கோங்க. ஒரு பேன் கடாய் ஏதோ ஒண்ணுமா அதை வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு ஒரு கப் அவல் எடுத்திருக்கேன் பாருங்க. ஒரு கப் அவல் நான் வந்து சிகப்பு அவல் எடுத்திருக்கேன். உங்க வீட்டில் என்ன இருக்குதோ நீங்க அந்த அவலை வச்சுட்டு வறுத்துக்கலாம். இதுல எண்ணெய் நெய்யெல்லாம் எதுவும் போடக்கூடாது. அப்படியே வந்துட்டு வெறுமனே வந்துட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அவலை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அவல் ரோஸ்ட் பண்ணும்போது நல்லா ஸ்மெல்லு வரும். ரோஸ்ட் பண்ணிட்டு ஒரு தட்டில் வந்து நம்ம கொட்டி வச்சுக்கலாம். இது நல்லா இருக்கும். இது வந்துட்டு லட்டு வந்துட்டு வச்சு சாப்பிடலாம். நம்ம ஒரு 1 வீக் இருக்கும். நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நான் கொஞ்சமாக தான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். நீங்கள் வந்துட்டு வேணும்னா குவான்டிட்டி அதிகமாக வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கணும். பாருங்க அவள் நல்லா வந்துட்டு பொரிஞ்சிச்சு. இது ஒரு பிளேட்டுக்கு வந்துட்டு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்துட்டு ஒரு கப் வந்துட்டு லோட்டஸ் சீட்ஸ். இது வந்து மக்கானான்னு சொல்லுவாங்க. இந்த சீட்ஸ் வந்துட்டு போட்டு ஒரு கப் அவல் போட்டோம். ஒரு கப் வந்துட்டு இதை போட போறோம். இதையும் நல்லா வந்துட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதுவும் நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சுன்னா நல்லா மொறுமொறுன்னு ஆயிடும். நல்லா வறுத்துக்கங்க. இதுவும் வறுத்துட்டு நம்ம எல்லாமே மிக்சியில வந்துட்டு பவுடர் தான் பண்ணிக்க போறோம். பாக்கு பிடிக்கலாம். பாக்குன்னா ரொம்ப கம்மி பதம் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. வெல்லம் கரையிற வரைக்கும் வந்துட்டு பாக்கு பிடிச்சிக்கலாம். பாருங்க வெல்லம் நல்லா கொதிக்கிட்டோம். பாருங்க வெல்லம் நல்லா கொதிக்குது. இது கூட வந்து கொஞ்சோண்டு ஏலக்காய் போட்டுப்போம் வாசனை. இது வந்து பாக்கு பதெல்லாம் எதுவும் கிடையாது. சும்மா வந்து கரைஞ்சா போதும். இது வந்துட்டு ஆர்கானிக் வெல்லம். இதுல வந்துட்டு கல் மணல் தூசி எல்லாம் எதுவும் கிடையாது. உங்க வீட்டுல நீங்க வெல்லம் யூஸ் பண்றதா இருந்தா நார்மல் வெல்லம் யூஸ் பண்றதா இருந்தா அதுல தூசி எல்லாம் இருக்கும். நீங்க வேணும்னா வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் எதுவும் இல்லாததுனால அப்படியே வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிறேன். பாருங்க நல்லா கரைஞ்சிருச்சு வெல்லம். இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பாருங்க எல்லாம் ஆறிடுச்சு. நான் இப்போ மிக்ஸி ஜார் எடுத்துருக்கேன். மிக்ஸி ஜார்ல வந்து இந்த லோட்டஸ் சீட்ஸ் போட்டு இது பவுடர் பண்ணிக்கலாம். பாருங்க லோட்டஸ் சீட்ஸ் வந்துட்டு பவுடர் பண்ணிட்டேன். இது ரொம்ப நைஸ் எல்லாம் கிடையாது. ஒன்றும் பாதியமா அரைச்சிக்கிட்டா போதும். இது வந்து ஒரு பவுல்ல வந்து கொட்டி வச்சுக்கோ. அடுத்தது அவுள் போட்டுக்கலாம். அவளும் வந்துட்டு நைஸா பவுடர் பண்ணிக்கலாம். பாருங்க அவுள் வந்துட்டு நல்லா வந்துட்டு பவுடர் ஆக்கிட்டேன். அவுள் நல்லா பவுடர் ஆயிடுச்சு பாருங்க. இதை ஒரு வந்துட்டு தட்டுல வந்து நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணி அடுத்தது வந்துட்டு வேர்க்கல். நம்ம வேர்க்கல் அப்படியே தோலோடவே போட்டுடலாம். இது வந்து லைட்டா கொரப்பா அரைச்சுக்கோங்க. வேர்க்கல்ல வந்து ரொம்ப நைஸா அரைக்கிறாங்க. கொரப்பா பாருங்க வேர்க்கலையும் அரைச்சாச்சு. கொஞ்சம் வந்துட்டு கொரப்பா அரைச்சாச்சு. இதையும் வந்துட்டு ஒரு கிண்ணத்துல வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அடுத்து என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பாருங்க 3மே வந்து பவுடர் அரைச்சு வச்சுட்டேன். இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஜீரகம் வந்து நல்லா வந்துட்டு வெல்லம் நல்லா கரைஞ்சி போட்டு நம்ம எல்லாம் பவுடர் பண்ணதெல்லாம் இதுல போட்டு நம்ம ஒன்னொன்னா வந்துட்டு கலந்துக்கலாம். அவல் பவுடர் போட்டாச்சு. அவல் வந்துட்டு பவுடர் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா அதை போட்டாச்சு. அடுத்தது லோட்டஸ் சீட்ஸ். இதை ஃபர்ஸ்ட் நம்ம கலக்கிடுவோம். அடுத்து ஸ்லிம்ல வச்சுக்கோங்க.
இது அப்படியே கட்டி ஆயிடும். நம்ம வந்துட்டு எதுவுமே போட தேவையில்ல, நெய்யெல்லாம் எதுவுமே போட தேவையில்ல, அதுவே கட்டி ஆயிடும். அடுத்தது வந்துட்டு வேர்க்கடலை பவுடர் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, இதையும் போட்டுக்கோங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கலக்கிடுங்க. நல்லா கட்டி ஆயிடும். அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு உருண்டை பிடிச்சிடலாம் லட்டுங்க. கரண்டியில இருக்கிறதெல்லாம் கொஞ்சோண்டு இது பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான், நல்லா கலந்தாயிடுச்சு. இப்ப கொஞ்சம் சூடா இருக்கு. கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் ஆகட்டும். அதுக்கப்புறம் வந்துட்டு நான் லட்டு பிடிச்சு வச்சிடலாம். சூடா இருக்கு. நீங்க இதுல தேவைப்பட்டுச்சுன்னா வந்துட்டு டெசிகேட்டட் கோகோனட் பவுடர் இருந்துச்சுன்னா கூட வந்துட்டு நீங்க ஆட் பண்ணிக்கலாம். நார்மல் கோகோனட் போட்டீங்கன்னா ரொம்ப நாள் இருக்காது. இந்த மாதிரி உருண்டை வந்துட்டு லட்டு பிடிச்சு வச்சுக்கோங்க. பாருங்க, லட்டு பிடிச்சாச்சு. எனக்கு வந்துட்டு 1 கப் அவளுக்கு, 1 கப் லோட்டஸ் சீட்ஸ், 1/2 கப் வந்துட்டு வேர்க்கடலைக்கு வந்துட்டு 16 or 17 லட்டுஸ் வந்திருக்கு. நான் மீடியம் சைஸ்ல தான் பிடிச்சிருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப டேஸ்டாவும் இருக்கு. நான் சாப்பிட்டு பார்த்துட்டேன் ஒரு லட்டு. நீங்களும் வந்துட்டு வீட்ல இருந்துச்சுன்னா இதே போல செஞ்சு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே வந்துட்டு கமெண்ட்ஸ்ல வந்துட்டு சொல்லுங்க. என்னோட சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thanks for watching all my videos. Until then, bye from Padma Om Fashion. Take care. Bye.